வணக்கம் நண்பர்களே. காங்கிரஸ் திமுகவை மிரட்டுதா? சிரிக்கிறீங்களா? காங்கிரஸ் திமுகவை மிரட்ட முடியுமா? நீங்க நினைக்கிறதுக்கு புரியுது. ஆனா தேர்தல் வந்துட்டா எந்த கட்சி வேணுமானாலும் எந்த கட்சியை வேணுமானாலும் மிரட்டும். அதுவும் திமுக ஆட்சிக்கு வர நினைக்கிற கட்சிங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாகணும். ரெண்டாவது முறையாக, முதல் முறையாக ரெண்டாவது முறையாக. குழப்பமா இருக்கா? கண்டினியூஸா 2 டேர்ம் வரணும் அப்படின்னு திமுக நினைக்குது. அந்த சமயத்துல கூட்டணி கட்சிகள்லாம் அதுக்குள்ளே இருக்காதா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த சமயத்துல அப்பப்போ காங்கிரஸ் குண்டை தூக்கி போடுதுங்க. சமீபத்தில் இப்ப என்ன பண்ணாரு காங்கிரஸுடைய செயலாளர், தமிழ்நாட்டு பொறுப்பாளர் கிரீஷ் சந்தோல்கர் என்ன சொல்லிட்டாரு, ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்னு உறுதியா சொல்லாட்டியும் ஆட்சியில பங்கு இருந்தாதான் நாங்க நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க என்ன பண்ணாங்க, காங்கிரஸ்ல கிட்டத்தட்ட 15 நாள் முன்னாலேயே திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு அமைச்சாங்க. திமுக கூப்பிட்டு டீ கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. எப்படா கூப்பிட போறீங்க, எப்போ கூப்பிட போறீங்க, ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. வெயிட்டிங் 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 அப்படி இருந்துட்டாங்க. வெயிட் ப்ளீஸ், எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது, வெயிட்டிங் சார்ஜே ஏறிட்டு இருக்கே அப்படின்னு காங்கிரஸ் ரொம்ப டென்ஷனா தான் ஆகி போச்சு. அந்த சமயத்துல கேரளால எப்படியும் முதலமைச்சர் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிற காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர், தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் சென்னைக்கு வந்து விஜய் மீட் பண்ணிடுவாரு. விஜய் வீட்டுக்கு பக்கத்துல தான் ரூமை போடுவாரு அப்படின்னு நினைச்சா அவரு சென்னைக்கு வந்து அப்படியே ஒரு அண்ணா சாலையில ஒரு ரூம்ல தங்கி நேரா போயிட்டாராம். போன்ல பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காங்கிரஸ்காரங்க என்ன பண்றாங்க, தைரியமா போய் தாவேக்கார்ட்ட பேசிட்டு திமுக பேசுறதுக்கு துணிவில்லாம இருக்காங்க. தேசிய செயலாளர் சொல்றாரு ஆட்சியில பங்கு வேணும்னு. நேரா முன்னாள் அமைச்சர் நேரா ஸ்டாலினை போய் பார்த்து சிதம்பரம் நேரா அவரை பார்த்து ஒரு புக்கை கொடுத்து கை கொள்ளிட்டு வந்துட்டாரு. ஒரு லைன் அப்படி போச்சுன்னா ஒரு லைன் இப்படி போகுது. எப்படிங்க உங்களை காங்கிரஸ்காரங்களை திமுக மதிக்கும்? ஏன்னா சில மூத்த தலைவர்கள் திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. சில தலைவர்கள் திமுக விலகலாமோ அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுக்க நினைக்கிறாங்க. இத போய் மிரட்டல்னு சொல்றீங்களா அப்படின்னு நினைச்சு நீங்க சிரிச்சது சரிதாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் திமுகவுக்கு தேவை. ஏன்னா காங்கிரஸ் வந்ததுன்னா அப்படி சிறுபான்மை ஓட்டெல்லாம் அப்படி பல்கா வந்துடும் அப்படின்னு திமுக நினைக்குது. ஆனா காங்கிரஸுக்கு இந்த தடவை கணிசமான இடங்கள் வேணும் அப்படின்னு காங்கிரஸ் விரும்புது. இல்லைங்க 70 வேணும். என்னது 70? உங்களுக்கு எப்ப 70 கொடுத்துருக்கோம்? 2 தேர்தலை சேர்த்து சொல்றீங்களா அப்படின்னு திமுக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 60 கொடுத்தாங்க, ஆமா கொடுத்தோம். 45 கொடுத்தாங்க, ஆமா கொடுத்தோம். கடைசியில் 25க்கு வந்து குறைச்சிட்டீங்களே, அவ்வளவுதான்ப்பா உங்களுக்கு பலம் அப்படின்னு திமுக சொல்லுது. இந்த தடவை 18ன்னு குறைக்கத்தான் திமுக நினைச்சது. ஆனா இப்போவே அடி போட்டு 70, 60, 65 அப்படி 30, 35 வந்து ஒரு 38வது கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தாவேக்கா டோரை ஓபன் பண்ணி வச்சிருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, பெருசா ஓபன் பண்ணி வச்சிருக்கு. எவ்வளவு பேர் வேணாலும் வரலாம். அந்த மாதிரி காங்கிரஸுக்காக ஓபன் பண்ணி வச்சிருக்கு. காங்கிரஸ் தாவேக்காவோட போகுமா? ஏன் போகணும்? ராகுல் காந்தியும் டபுள் மைண்டடா இருக்காராம். என்ன பண்றது, எப்படி ஸ்டாலின் சகோதரான்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி முறைச்சிட்டு வெளியே வர்றது அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் இந்த தடவை விட்டு கொடுத்தோம்னா தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டம். கேரளால காங்கிரஸ் ஆட்சி உறுதி அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இப்படிதான் ஹரியானாலையும் நம்பி இருந்தாங்க. அப்படி பிஜேபி தட்டிட்டு போயிருச்சு. அந்த மாதிரி கேரளா இந்த மாதிரி நம்பி இருந்துடாதீங்க. அப்புறம் கேப்ல சிபிஎம் மறுபடியும் கோலை போட்டு 3வது ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிற பயமும் காங்கிரஸ் இருக்கு. ஆகையால அங்கே ஜெயிச்சணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கணிசமான லம்பா வாங்கிடும். எவ்வளவு? 25 லம்பு தான். சரி, வாங்கிட்டு வந்துடலாம். ஆட்சியில பங்கு திமுகவுடைய நம்பர்ஸ் 112க்கு கீழே போகட்டும் அப்படின்னு திமுக எதிர்பார்க்கிறாங்க காங்கிரஸ். அது போகாதா போகாதா போகாதா, அப்போதானே கூட்டணிகளை நம்பி திமுக இருக்கும். நோனோ, அதெல்லாம் முடியாது. நம்ம செம்மையா ஜெயிக்கிறோம் அப்படின்னு திமுக நினைக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்க பேப்பர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த பூத் கமிட்டிஸ் அமைக்கிறது, அந்த பொறுப்பாளர்கள் அமைக்கிறது, இதெல்லாம் பார்த்தோன்னா திமுக தான் நம்பர் 1 இருக்கு. கிட்டத்தட்ட 70,000 பூத்துங்க தமிழ்நாட்டுல. அது முழுக்க எல்லாத்திலையும் ஒப்புனது அப்படின்னு திமுக தான். அப்புறம் தான் அண்ணா திமுக வருது. அப்படின்னா பாருங்க எவ்வளவு வேகமா இருக்காங்கன்னு. ஆகையால ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்னு திமுக இருக்கு. இந்த உஷார்ல என்னென்ன தெரியுமா, உள்ள வராத கட்சிகள்லாம் எடுத்து உள்ள கொண்டு வந்து போடுறது. தேமுதிக ஏப்ரல் மாசம் மாநிலங்களவை உறுப்பினர் இடம் காலியாகுது, அதாவது ராஜ்யசபா காலியாகுது. தேமுதிக ரொம்ப ஆசை, அந்த பார்லிமெண்ட்டுக்கு போயிடப்பாமா, இல்ல டெல்லி காத்த அப்படியே வாங்க மாட்டோமா, குளிர் அதிகங்கிறாங்களே, இதெல்லாம் பார்க்கணும்னு தேமுதிக ரொம்ப ஆசை. யாரு? சுதீஷுக்கு தான். சரி, அங்க அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு பிரேமலதா நினைக்கிறாங்க. திமுக ஒரு சீட்டை கொடுத்ததுன்னு நீங்க நேரா வந்துருவாங்க. இதாங்க ஒரு 6 சீட்டு கொடுத்தா கூட சந்தோஷமா எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி ஆட்சியில பங்கு வரலாங்கிற ஆசையில வேற இருக்காங்க. அவங்களும் கூடிய சீக்கிரத்துல முடிவுகளை சொல்ல போறாங்க. அவங்களும் எடுத்துடலாம். அப்புறம்
வேற யாரு, தைலாபுரத்து நாயகர் ராமதாஸ், அவரும் ரெடியா இருக்காரு. திமுக ஓகே சொன்னா சர்ரு வந்துடுறாரு. அவருக்கு 5 சீட்டா, 5 சீட்டா இல்ல 5 சீட்டு கிடைச்சிரும். ராமதாஸுக்கு 5 சீட்டு கிடைச்சிரும். அவங்களுக்கு கொடுத்து நல்லா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. 5 சீட்ல ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. எப்படிங்க ஜெயிப்பாங்க? அன்புமணி ராமதாஸ் தண்ணி ட்ராக்ல போறாரு. அவர் என்டிஏக்கு போறாராம். இனி அப்பா மகன் உறவு இல்லையா? உடைஞ்சதுதான். உடைஞ்ச கண்ணாடி ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு 2 பேரும் இருக்காங்க. அவர் ஒரு ட்ராக்கு, இவர் ஒரு ட்ராக்கு அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புறாங்க. பாமகவுடைய வாக்கு வங்கி ஒரு 5-5.5%. அது டம்மால் 2ஆ போயிடுச்சு. ஒன்னு திமுக பக்கம் வந்துச்சு, இன்னும் அண்ணா திமுக பக்கம் போயிடும். 2 பேருக்கும் யூஸ் கிடையாது. அண்ணா திமுக பக்கம் போறதுல கொஞ்சம் யூஸ் இருக்கு. ராமதாஸ் வந்தாருவீங்க, ஒரு 5 சீட்டு வாங்கினாராம். அங்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் முக்கியமாக இந்த தேர்தலில் 6க்கு மேல சீட்டு கொடுக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு, திருமாவளவன் நினைக்கிறாரு. சீட்டு வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரு. தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி மாறி மாறி தான் விடுவாங்க. இது அவருக்கு பாதகமா போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல பாமகவுடைய வாக்கு வங்கியும் விடுதலை சிறுத்தைகள் வாக்கு வங்கியும் ஒன்றாக ஜெல் ஆகாது. நான் ஜாதிகளை சொல்லவில்லை. சரி, வன்னிய சமூகமோ பரையர் சமூகம் 2 இடைவெளிகள் கொண்டு இருப்பதனால் 2 பேரும் ஒரே தேர்தலில் ஒரே அணியில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எதிர்கட்சிக்காரங்க ரொம்ப அழகா தட்டி தூக்குவாங்க. ஏன்னா 2 பேருக்கும் ஓட்டு போடணுமாங்கிற சந்தேகத்துக்கு வந்துருவாங்க. அது திருமாவளவனுக்கு ஹாப்பி இல்லை. ராமதாஸே வந்தாலும் கூட ஹாப்பி இல்லை. ஆகையில அவங்களுடைய இடங்கள் எல்லாம் முக்கியமாக வட மாவட்டங்கள்ல அடிபடுமோ அப்படின்னு நினைக்கிறார். அவங்க இடங்களும் அடிபட்டுச்சுன்னா கணிசமான ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் இருந்து திமுக கிடைச்சது. ரொம்ப 6 சீட்டை கொடுத்துட்டு நல்லா அழுனாங்களே திமுக, அதுக்கு வேட்டு வந்துடும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. ஆகையில காங்கிரஸ் போற ஆட்டம் இருக்கல்லவா, நம்ம மிரட்டல் சொல்லலாம். இந்த ஆட்டத்தை பார்த்து உண்மையாவே அறிவாலே கொஞ்சம் கலங்கி தான் கிடக்கு. ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ஆட்டம் போடுறாங்களே, உங்களுக்கு என்ன பலம் இருக்கு? இருந்தாலும் இந்த ஆடுற ஆட்டத்துல அண்ணா சளி குலுங்குற மாதிரி இருக்கு இப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. ஆகையில டெல்லியில உட்கார்ந்துகிட்டு காங்கிரஸ் போடுற திட்டங்கள் எல்லாமே திமுக சில நிரல்கள் ஏற்படுத்தி இருக்கு. இருந்தாலும் இது என்ன, சிதம்பரம் என்ன பேசியிருப்பாரு, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க, நீங்க கொடுக்குற சீட்டை கொடுங்க, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு 2 சீட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா போதும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? அப்படின்னு இல்லை. ஏன்னா எப்படியாவது உறவு இருக்கணும் அப்படின்னு சிதம்பரம் நினைக்கிறாரு, ராகுல் காந்தி கூட நினைக்கிறாரு. ஆனா அந்த மாதிரியான ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டடா இருக்கக்கூடாது. கொஞ்சம் 30 சீட்டாவது வாங்கணும், ஆட்சியில பங்குகள் கொடுங்க அப்படின்னு நேரடியாக வெளியே சொல்லாட்டி கூட தேர்தலுக்கு அப்புறம் பார்க்கலாம், உங்களுக்கு பெரும்பான்மை வரலன்னா பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கான உறுதியாவது வாங்கிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. ஆனால் ஆட்சியில் பங்குங்கிற பிராண்டோட போனா மக்கள் நிறைய ஓட்டு போடுவாங்க அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. அவங்க நினைக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு ஒரு பலம் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிற நல்ல ஸ்ப்ரெட்டான கட்சி தான். முக்கியமாக தென் மாவட்டங்கள்ல நல்லா இருக்கு. கன்னியாகுமரியில் நல்லா தெரியும், பாஜக காங்கிரஸ்ங்கிற மாதிரி தான் போட்டி இருக்கு. அதே மாதிரி பக்கத்துல திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் போன்ற இடங்களிலும் காங்கிரஸ் பலம் இருக்கு. ஆகையில காங்கிரஸ் இந்த சமயத்துல எப்படியாவது திமுகவை நிர்பந்தப்படுத்தி, ஐயா ஒரு 4-5 நாளுக்குள்ள தொகுதிகளை முடிங்க, அப்படி வந்தாதான் நம்ம பிரச்சாரத்துக்கு போக முடியும். பீகார்ல ஆன மாதிரி நல்லா ஒற்றுமை, கொஞ்சம் நல்லா கெத்து நல்லா பண்ணி சும்மா டெம்போ ஏத்தி ட்ரெண்டிங் ஆகி கடைசியில அந்த தொகுதி உடன்பாடுல வேட்பாளர் தேர்தலில் தோத்து போய் ஆட்சியை அழகா கொண்டு போய் பாஜக கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டை ஆயிடக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. திமுக இது ஓகே தான் நினைக்கிறாங்க. 2-3 நாள் பேச்சுவார்த்தை நடந்துடும், முடிவு வந்துருங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் காங்கிரஸை நம்ப முடியாதுங்க அப்படின்னு திமுக எச்சரிக்கைப்படி ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.